நிச்சயமாக தயாரா, கண்டிப்பாக தயாரா இருக்கும். என்ன வேணாலும் பண்ணட்டும், இந்த பேரணி நடக்கும். கைது பண்ணாலும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜெனரலா கைது பண்ணிட்டு 5 மணிக்கு விட்டுறணும். ஏன்னா பெண்கள் இருட்டானதுக்கு அப்புறம் அவங்கள நீங்க காவல வைக்க முடியாது. அப்படியே நீங்க விடல, எங்களை தூக்கி ஜெயில போடுறீங்கன்னா, ஏன்னா அடுத்தது திங்கக்கிழமை மட்டும்தான் கோர்ட்டுக்கு வெயிலுக்காக போக முடியும். அப்படி பண்ணாலும் நாங்க தயாராக இருக்கோம். என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, இந்த பேரணி நடக்கும். அதே மாதிரி சௌமியா அன்புமணி கைது பண்ணிருக்காங்க. தமிழிசை அவர்கள் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கார்ல இருந்து இறங்கின உடனேயே குண்டுக்கட்ட பண்ணிருக்காங்க. இல்ல, இது திமுக அரசாங்கத்துடைய பயத்தை வெளிப்படுத்த மாதிரி அவங்க செயல்படுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இது பயம்தான். ஏன்னா எங்க பெண்கள் ஒன்னா சேர்ந்தா அந்த பலம் அவங்களுக்கே தெரியும். பெண்களுடைய பலம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். பெண்ணுடைய சக்தி அது அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து கூடியிருக்கோம். நாளைக்கு இந்த பேரணி இருக்கும்போது பாஜக சார்பாக நாங்க பண்றோம். ஆனா ஒரு பெண்கள் சார்பாக நாங்க பண்றோம். பெண்களுக்காக அவங்களுடைய பாதுகாக்கிறதுக்காக நாங்க இது பண்றோம். சோ இது யார் வேணாலும், எந்த கட்சி இருந்தாலும், திமுக சார்ந்தவங்க இருந்தாலும் அவங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்க, தாராளமா என் கூட கலந்துக்கலாம். அவங்க சௌமியா அன்புமணி தமிழிசை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க வண்டியில இருந்து இறங்கின உடனே நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? கேள்வி அதுதான். ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க? அனுமதி தரல. ஏன் அனுமதி தரல? உங்களுக்கு ஒரு விஷயம் சென்னையில இல்ல தமிழ்நாட்டுல எங்கேயுமே ஒரு பேரணி பண்ணணும், எங்கேயுமே நீங்க ஒரு விஷயத்தை நடத்தணும், நீங்க அப்ப உடனே தனக்குத்தானா நீங்க பாராட்டு தேடணுங்கிறதுக்காக நீங்க பெர்மிஷன் உங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போ லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியல. உங்க கட்சி சார்பாக உங்க கட்சியில இருக்கிறவங்க, கூட்டணியில இருக்கிறவங்க விசிக்கு ஒரு பேரணிக்கு பெர்மிஷன் கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க. மற்ற கட்சிக்காரங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பயமா? அந்த பயத்தை ஏன் இவ்வளவு கேவலமா நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னு நான் கேள்வி கேட்கிறேன். அதிமுக பீரியட் இருக்கும்போது நிறைய நடிகர்கள் அப்புறம் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தாங்க. சத்யராஜா இருக்கட்டும், சூர்யா, சுஜய் சேதுபதி, இந்த மாதிரி நாட்கள் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த இன்சிடென்ட் ரீசெண்டா அம்பேத்கர் இஷ்யூ ஆனப்போ அமித்ஷா பேசினது கூட சிலர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ இந்த இஷ்யூக்கு யாருமே வாய் திறக்காம இருக்காங்க. அதை பத்தி அவங்க கிட்ட தான் கேட்கணும். இல்ல அவங்க பயப்படுறாங்களா? இல்ல, அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க கிட்டே கேளுங்க. இந்த கேள்வி எனக்கு வரக்கூடாது. அந்த கேள்வி ஆமாங்க, நான் அவங்க கிட்ட இந்த விஷயமா பேசல. அதான் சொல்றேன், நான் பேசுறேன். நான் பிஜேபி சார்பாக மட்டும் இல்ல, நான் இங்க இந்த பிரஸ் மீட்க்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்த உடனே நான் பெண்களுக்காக குரல் கொடுத்தேன், அந்த குழந்தைக்காக குரல் கொடுத்தேன். மத்தவங்க ஏன் பேசல, பயப்படுறீங்களா? நீங்க இந்த மைக் அவங்க முன்னாடி நீட்டிட்டு அவங்க கிட்டயே கேளுங்க. ஏன் பயப்படுறீங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? மத்த விஷயத்துக்கு பேசுனீங்கல்ல, இந்த விஷயத்துக்கு ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னா இந்த மைக் அப்படி ஏன் பார்வையில தேவையே இல்லை. அவங்க சார்பாக நான் பேச முடியாது. இதே கேள்வி அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க மனசுல என்ன இருக்கு, பயப்படுறாங்களா இல்லையா நான் எப்படி சொல்ல முடியும்? இதே மைக் அவங்க முன்னாடி நீட்டுங்க, பயப்படுறீங்களா கேளுங்க, பதில் வருதான பாப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.